ஹாய் மக்களே. இட்லியை அடுப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டு சாம்பாருக்கு நறுக்கும்போது தான் முருங்கைக்காய் இல்லைன்னு ஞாபகம் வந்து மக்களே. அந்த இல்லை சரி பக்கத்து வீட்டில் நிறைய கிடக்கு பார்த்துக்கிடுங்க. அவைய பாட்டத்துக்கு கொடுத்துருக்காவ, கேட்டால் எப்படியும் தர மாட்டாவ. அப்போ என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு முருங்கைக்காய் போட்டு சாப்பிடணும் போல் இருக்குது மக்களே. அதில் அந்த சாம்பார் நல்லா இருக்காது போல் இருக்குது. அதனால் பக்கத்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவைய என்னை முழிக்கிற பார்த்துக்கிடுங்க. நான் அதுக்கு முன்னுக்கே அவைய வீட்டில் இறங்கி முருங்கைக்காய் பார்த்துக்கிட்டு நிற்க மக்களே. தெரிஞ்சால் என்ன சொல்லுவோம்னு தெரியலை. ஆனால் நான் 2 முருங்கைக்காய் எப்படியாவது பறிச்சுட்டு போயிடுவோன்னுக்கிட்டு நிற்கிற மக்கள்னு பாருங்கள். எல்லாம் பச்சை பச்சுன்னு அழகாக விளைஞ்சி கிடக்கு மக்களே. நம்ம வீட்டில் இருக்கிறதோடையும் பக்கத்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நம்மளுக்கு கண்ணுக்கு உறுத்தலாக தானே இருக்கும். அதனால் நான் சாடி ஆயிடுச்சு பார்த்துட்டுங்க முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த 3 எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும் மக்களே. நிறைய கிடக்கு மக்களே. நீங்கள் யாராவது இப்படி பக்கத்து வீட்டில் தெரியாமல் இப்படி முருங்கைக்காய் பறிப்பீங்களா மக்களே? எப்படி திருட்டு மாங்காய்க்கு ஒரு ருசி இருக்கோம்ல மக்களே. பாய் மக்களே.